எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சாதம் தாங்க செஞ்சோம். காய்கறி சாதம் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுத்துங்க பட்டை ஒரு 2 துண்டு பட்டைங்க, சோம்பு 1 ஸ்பூன் சோம்புங்க, ஏலக்காய் ஒரு 3 துண்டு ஏலக்காங்க, கிராம்பு போட்டுக்கலாங்க. கிராம்பு ஒரு 3 கிராம்பு பட்டை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வணக்கிக்கலாங்க. புதினா தழை தாங்க சேர்த்திக்கிறேன். புதினா தழை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. எண்ணெயிலே வணக்கலாங்க. அடுத்து தக்காளிங்க, 3 பெரிய சைஸில் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. தக்காளி சிறுசாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்திக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அடுப்புக்கு தீ கம்மியாக வச்சு அப்படியே நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா வணங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. அடுத்து பிரியாணி எல்லாம் சேர்த்திக்கிறாங்க. ஒரு பிரியாணி எல்லாம் வாசத்துக்கு சேர்த்திக்கலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திக்கிறாங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கிறாங்க. அடுத்து பிரியாணி மசாலா தாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறாங்க. பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி தாங்க சேர்த்திக்கிறேன். கேரட்டு பீன்ஸு 2த்தையும் சேர்த்திக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நான் கேரட்டு பீன்ஸ் இருக்குது, இதையும் சேர்த்திக்கிறாங்க. கேரட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸில் கேரட்டு கட் பண்ணிக்கிட்டேங்க. பீன்ஸு ஒரு 5-6 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. காய் வேகட்டுங்க. 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க. இதோடவே அரிசி சேர்த்திக்கிறேங்க. அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு தேவையான பொருள் தாங்க சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளியில் 1 டம்ளருக்கு தேவையான அளவுக்கு தாங்க சேர்த்திருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. மல்லித்தலை போட்டுக்கலாங்க. கையிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க கையிலே பிச்சு சேர்த்துனா. அடுத்து கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திக்கிறேன். காரம் தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னு விட்டுடலாங்க. 3 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுவையான காய்கறி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மதிய சாப்பாட்டுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய்கறி சாதம் செஞ்சு பாருங்கள்.